அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் சோசியோ ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸ் எபிசோட் 2. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஒரு ஹாட்டான ஒரு டாபிக் நம்ம பேசி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறத அப்லோட் பண்ணோம். யார் அந்த டாப்பிக்கை பார்க்கலையோ நீங்கள் போய் பார்க்கலாம், நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் நம்ம பேசலான் இருக்கோம். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் டாபிக். தமிழ்நாட்டில் சென்சிட்டிவ் டாப்பிக்காக இருக்குது, சவுத் இந்தியாவிலே அந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி பேசும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, சவுத் இந்தியன் அந்த ஸ்டேட்ஸில் தலைக்கு மேலே ஹேங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வாட் விச் இஸ் ஹேங்கிங் ஆன் த டாப் ஆஃப் தி ஹெட்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார், அந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அப்படி எல்லாத்தையும் நம்ம பேசுகிறாரு. நம்ம கூட வந்து இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், பாலிட்டி சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டு சிவராஜ் வேல் சார் தான். அவர் நம்ம இந்த செஷனில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சோஷியல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே அதில் பேசலான்ட்டு இருக்கிறாரு. வெல்கம் சிவா ஃபார் திஸ் டாக். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டலாக இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் திஸ் டீலிமிட்டேஷன்? அது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு தொகுதி இருக்குதுல்ல, எம்பி தொகுதி இருக்குது, எம்எல்ஏ தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளோட எல்லையை மறுவடிவம் கொடுக்கறது, மாடிஃபை பண்றது. ஏன் வந்து எல்லையை நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் ஒரு தொகுதியிலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயகத்தோட அடிப்படை. ஒரு தொகுதியில உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதி இருந்துச்சு. வில்லிவாக்கம் எம்எல்ஏ தொகுதியிலேயே 10 லட்சம் பேருக்கு மேல ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாங்க. ஆனா சேப்பாக்கம் தொகுதியில பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரு எம்எல்ஏ 10 லட்சம் பேரை ரெப்ரசன்ட் பண்றாரு, ஒரு எம்எல்ஏ 1 லட்சம் பேரை ரெப்ரசன்ட் பண்றாரு. ரெண்டு தொகுதி வேற வேற நம்பர், வேற தொகுதி, வேற எண்ணிக்கையான ஓட்டர்ஸ். ஆனா கொடுக்கக்கூடிய தொகுதி வளர்ச்சி நிதி ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கும். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் வந்து எம்எல்ஏ வில்லிவாக்கத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அதே 1 கோடி ரூபாய் தான் சேப்பாக்கம் எம்எல்ஏக்கும் கொடுப்பாங்க. இப்போ இந்த சின்ன தொகுதிக்கு நிறைய பணம் வருது, பெரிய தொகுதிக்கு கம்மியான பணம் வருது. அப்ப என்னன்னா, ஒரு ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா 1 man 1 vote பிரின்சிபல் பாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட ஓட்டு வேல்யூவும் உங்களோட ஓட்டு வேல்யூவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் அது ஜனநாயகம், 1 man 1 vote. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, சின்ன தொகுதிக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் போயிடும், அதிகமான ரிசோர்ஸ் வந்து பணம் வந்து சின்ன தொகுதிக்கு வளர்ச்சி நிதியா கொடுக்கப்படும், பெரிய தொகுதிக்கு அது சஃபிஷியண்டா இருக்காது. அதனால என்ன ஆகும்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமா கூட நடக்கும். ஏன்னா சின்ன தொகுதி, ஸ்மால் கான்ஸ்டிட்யூன்சிஸ் will be over represented and big constituencies will be under represented. So அதனால நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப தெளிவா ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 81ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ சீட்ஸையும் எம்பி சீட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டுக்கும் எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கும் எம்பி சீட்டு லோக்சபால இருக்குது. இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணும் ஒரு சென்சஸ்க்கு அப்புறமும். ஏன்னா ஒரு சென்சஸ்க்கு அப்புறமும் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகை மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க ஜனத்தொகையை அடிப்படையா வச்சு பாராளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது ஆர்டிகல் 81ல கொடுத்திருக்காங்க. அதே இது 82ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாம அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூன்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல என்ன நடக்க போகுது, நம்ம நாட்டுல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்லயும் ஜனத்தொகை ஒரு சில ஸ்டேட்ல அதிகமாகுது, ஒரு சில ஸ்டேட்ல கம்மியாகுது. அதனால இப்போ அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடிய வடக்கு மாநிலங்களுக்கு அதிகமா எம்பி சீட்ஸ் போக போகுது. இந்த ஜனத்தொகையை கம்மி பண்ணினதுனால தெற்குல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எம்பி சீட்ஸ் கம்மியாக போகுது அப்படிங்கிறது அந்த கான்ட்ரவர்சிக்கு காரணம். இப்போ நான் என்ன கேட்குறேன், 1947 நம்மளுக்கு சுதந்திரம் வந்துச்சு.
நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50ல் 1950 1950 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க, ரிப்பப்ளிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1951. எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு சென்சஸ் நடக்குது. 1951, 61, 71. அப்போ 51 சென்சஸ் பேஸ் பண்ணி அதை நம்ம நடத்தியிருக்கோம். ஏற்கனவே இந்த டெரிட்டரியல் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கோம். 61க்கும் பண்ணியிருக்கிறோம். 71 வரைக்கும் நம்ம அதை பண்ணோம். 1971 சென்சஸ் இஸ் த லேட்டஸ்ட் சென்சஸ் வேர் டீலிமிட்டேஷன் ஹஸ் பீன் டன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டீலிமிட்டேஷனை ஏன் ஃப்ரீஸ் பண்ணோம், அது ஏன் பண்ணக்கூடாது, இதுமாரி அந்த ஃபியூச்சர் சென்சஸில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் இல்லையா? டீலிமிட்டேஷன் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் உள்ள வருது. ஒன்று வந்து நம்ம முன்னால் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களோட ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி பாராளுமன்றத்தில் சீட்டு கொடுக்கறது, சரியா? ரெண்டாவது தொகுதிகளை பவுண்டரியை எல்லையை நிர்ணயம் பண்ணுது. ஸோ தட் ஒரு தொகுதியிலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கறது. மூணாவது எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, லோக்சபாலையும் இருக்குது, எம்எல்ஏலையும் இருக்குது. ஸோ அதையும் மாத்துறது. இந்த மூணும் சேர்ந்த ஒரு காமன் டேர்ம் தான் டீலிமிட்டேஷன். இதில் ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு சென்சஸ்க்கு அப்புறமும் இந்த லோக்சபா சீட்ஸில் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு 1951 சென்சஸ்க்கு அப்புறம் லோக்சபால 494 சீட்டு தான் மொத்தத்திலே இருந்துச்சு. 494 1951 சென்சஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் 61 சென்சஸ்ல என்ன ஆகுது, ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எம்பி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 522 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1971 சென்சஸ்க்கு அப்புறம் ஜனத்தொகை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால டோட்டலா 543 எம்பி சீட்ஸ் லோக்சபாலன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க, 543. இப்போ 1951 சென்சஸ் படி பார்க்கும்போது நாட்டோட ஜனத்தொகை, இந்தியாவோட ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கோடி. 1961 சென்சஸை பார்க்கும்போது இது வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 43.9 கோடியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1971 சென்சஸ்ல பார்க்கும்போது அது வந்து 54 கோடி, 54.8 கோடியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்பி சீட்ஸ், லோக்சபால இருக்கக்கூடிய எம்பி சீட்ஸை நாம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ 1976 ஒரு அரசியல் சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பேரு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது என்ன பண்றாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு நாம இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். எதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், பாப்புலேஷன் அடிப்படையா எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்ல, இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் எம்பி சீட் இருக்குதுல லோக்சபால. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குது, கேரளாக்கு 20 சீட் இருக்குது, உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட் இருக்குது. இதையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் 42வது அமெண்ட்மெண்ட்னால என்ன நடக்க போகுது, 2000 வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் லோக்சபால கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப மறுபடி 84வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இன்னொரு 25 வருஷம் தள்ளி போடுறாங்க, 2001ல இருந்து. ஆமா, 2001ல இருந்து இன்னொரு 25 வருஷம் கிட்டத்தட்ட. அப்ப என்னன்னா அந்த 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 2026 வரைக்கும் லோக்சபா சீட்ஸ் 543 தான். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது, ஆனா லோக்சபா சீட்ஸ் ஃபிக்ஸடு 543 தான். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுவுமே ஃபிக்ஸடு. தமிழ்நாடுக்கு 39 சீட்டு தான். இப்போ இதுல பேக்ட்ராப்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 1976ல எதுக்காக அதை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ் எம்பிஸ் கூட்டிட்டே இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும், இந்தியன் பாப்புலேஷன் growth ஆயிட்டே இருக்குது. சோ ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, ஃபேமிலி பிளானிங் எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது சில ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் குறையும், ஆனா இதனால இவங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்க ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிட கூடாது அப்படிங்கறனால என்ன பண்ணிட்டாங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதனால குறைய போகுது. கண்டிப்பா. அதனால இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணாங்க, சரி இந்த நம்பர் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தமிழ்நாட்டுல 39 எம்பி தானே, பாப்புலேஷன் நம்ம குறைச்சா கூட நம்மளுக்கு இந்த 39 கேரண்டி தான், இந்த ப்ரொபோர்ஷன் கேரண்டி தான் சொல்லிட்டு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்த பாப்புலேஷன் பிளானிங், ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணி குறைச்சாங்க. பட் வேற இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷன் குறையாம அப்படியே போயிட்டு இருக்குது.
ரஃப்லி வந்து ஒரு 50 கோடி பேர் இருக்கும்போது நம்ம டீலிமிட்டேஷன் லாஸ்ட் 1971 பண்ணியிருக்கிறோம். 543 பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியா ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.4 பில்லியன், 140 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. இது வரைக்கும் பண்ணல. இப்போ வந்து திரும்ப ரெப்ரஸன்டேஷன் நம்ம வந்து திரும்ப அந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு பார்த்தா இப்போ இருக்கிற ஜனத்தொகை வச்சு பார்த்தோம்னா, இன்னும் உதாரணத்துக்கு இன்னும் டேட்டா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 1971 பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து தோராயமாக 10.10 லட்சம் பேர் கான்ஸ்டியூன்சி ஆவரேஜ் ஒரு எம்பிக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள், மோர் தென் 2.5 டைம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இப்போ ஒரு எம்பி ரெப்ரசென்ட் பண்ணுறது க்ளோஸ் டு 15 லட்சம் பேர். 2001 சென்சஸ், 2031 சென்சஸ் ப்ரொஜெக்டட் சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் ஒரு எம்பி. இதே நார்த் இந்தியாவில் யூபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே எம்பி 30 லட்சம் பேர் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எம்பிஸ் அதிகமாகுங்க அப்படின்னு, அதுதான் கோரிக்கை. அதனால தானே டீலிமிட்டேஷன் வரப்போகுது. இப்போ இந்த இது இருக்குது. இப்போ இதில் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா 2026க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஏதோ 2026க்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதலாவது சென்சஸ் பிரகாரம் டீலிமிட்டேஷன் திரும்ப கவர்மெண்ட் பண்ணணுங்கிறது தான் ரூல். இப்போ வந்து டீலிமிட்டேஷன் பண்ணால் என்ன பிரச்சனை? இப்போ இல்லை, ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, டீலிமிட்டேஷன் 4 தடவை பண்ணியாச்சு. சீட்டை மாற்றம்ன்றதான் 3 தடவை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா 1952, 1963, 61, 51, 61, அப்புறம் 71, அதுக்கப்புறம் 2002, 4 தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த டெரிட்டோரி, அந்த தொகுதியோட எல்லையை நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம் வித்தின் தி ஸ்டேட். ஆமா, ஆனா நம்பர் ஆஃப் சீட்டை வந்து நம்ம வந்து 3 தடவை தான் மாத்தி இருக்கிறோம். எதை பொறுத்த வரைக்கும் எம்பி சீட்ஸ் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாப்புலேஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல 1951 சென்சஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 494 எம்பி சீட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் லோக்சபாவில். அப்போ பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேரை ஒரு எம்பி ரெப்ரசன்ட் பண்ணார். அதுக்கு அடுத்து 1961 சென்சஸ்க்கு அப்புறம் நம்ம பாப்புலேஷன் என்ன சீட், எத்தனை லோக்சபா சீட் வந்துச்சு? 522. 522 வரும்போது 8 லட்சம் பேரை ஒரு எம்பி ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்போ இப்போ 1971 என்ன நடக்குது? 543 லோக்சபா சீட்டு வரும். அப்போ 10 லட்சம் பேரை ஒரு எம்பி ரெப்ரசன்ட் பண்றாரு. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ எத்தனை கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க? சென்சஸை நம்ம 2021 நடத்தி இருக்கணும், நடத்தல. ஏன்னா கொரோனா வந்துருச்சு. 2026 வரைக்கும் தான் ஃப்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ அது 2026 கிராஸ் ஆக போது, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டீலிமிட்டேஷன்ங்கிறத கொண்டு வரணும், எம்பி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். டோட்டல் எம்பி சீட்ஸ்ல சென்சஸை நடத்தினா தான் அந்த எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் நீங்க ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி சீட்ஸ் based on the population to the states அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள்ல கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க 141 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. 2021 சென்சஸ்ல அரௌண்ட் 141 crore வரப்போகுது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. 141 இல்ல 2031 தானே? அதான், ஆமா. அதாவது இப்போ 2025 ப்ரொஜெக்ஷன், 2025ல பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குங்கிற டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. 2025ல பாப்புலேஷனோட ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 141 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. 2025ல 140 வந்துருச்சோ? 141 இப்பவே இருக்குது ப்ரொஜெக்ஷன். இப்போ இருக்குது, ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. 141 crores இருக்குது. 141 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க இப்போதைக்கு. இப்போ பழைய அந்த இப்போ இருக்கக்கூடியது எத்தனை? 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. சரி, 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா 141 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்களே. அப்ப எத்தனை எம்பி டோட்டலா இருக்கணும்? 1400 எம்பி லோக்சபால இருக்கணும். ஏன்னா நம்ம 40 கோடி பேருக்கு தான் 543. 1400 எம்பி லோக்சபால இருக்கணும். 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா 1400 லோக்சபா எம்பி சீட்ஸ் இருக்கணும். இதுல யூபியோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. 141 கோடி டோட்டல் இந்தியா பாப்புலேஷன்னா அதுல 25 கோடி யூபியோட பாப்புலேஷன். 250 எம்பி அங்க போயிரும். சரியா? அடுத்து இங்க வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவு இருக்கிறோம்? 7.7 கோடி இருக்கிறோம்.
அப்ப கிட்டத்தட்ட 77 எம்பி சீட் நமக்கு வரும். உத்தரப்பிரதேசத்துக்கு 250 எம்பி சீட்ஸ் போகுது. எப்போ 1400 நீங்க இன்க்ரீஸ் பண்ணுனீங்கன்னா. ஆனா 1400 இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா புது பார்லிமெண்ட்ல இடம் இல்லை. புது பார்லிமெண்ட்ல லோக்சபால எத்தனை சீட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய முன்னால இருக்கக்கூடிய பழைய பார்லிமெண்ட்ல 543 டோட்டல்னா 543 இருக்கைகள் தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய புது பார்லிமெண்ட்ல 888 சீட்டு லோக்சபால போட்டு வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அவ்வளவுதான். 888 பிளஸ் ராஜ்யசபால பாத்தீங்கன்னா 384 சீட்டு இருக்கு புது ராஜ்யசபால. பழைய ராஜ்யசபால 250 சீட்டு தான் இருக்கும். புது ராஜ்யசபால 384 சீட் இருக்குது. அப்போ 1272 சீட்டு டோட்டலா வரப்போகுது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சேர்த்து. இந்த புது லோக்சபாலேயே 888 சீட்டு இருந்தா கூட 1272 சீட்டு உட்கார வச்சிடலாமா? ஏன்னா ஜாயிண்ட் சிட்டிங் வருது பாத்தீங்களா? ஓஹோ, ஜாயிண்ட் சிட்டிங், ரைட். ஜாயிண்ட் சிட்டிங் வரும்போது அந்த ராஜ்யசபா எம்பிக்களும் லோக்சபால வந்து உட்காருவாங்க. அப்ப லோக்சபால 888 சீட்டு போட்டாலும் அந்த 384 ராஜ்யசபா ஆட்களை உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்களாம். இந்த புது பார்லிமெண்ட் வந்தோடனே இது பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா எத்தனை சீட்டு புது பார்லிமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க? 888. இப்ப எத்தனை? 543. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? சீட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சீட்டை லோக்சபா சீட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த சஸ்பிஷன் வர ஆரம்பிச்சது. எப்போ புது பார்லிமெண்ட்டை இனாகரேட் பண்ணும்போது 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ 2026 வரப்போகுதுன்னு ஒரு வருஷம் தான் வரப்போகுது. ஃப்ரீஸ் ஆகிறத நம்ம 2026 ஃப்ரீஸ் ஆகி இருக்குது அது வரைக்கும். அதுக்கப்புறம் அதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். இப்போ தி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 5ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 40 கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பதிவு பண்ணியிருக்கிறாங்களா. இந்த 40 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்ட்டாங்க. ஏடிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம். அப்போ அநேகமா பெருவாரியான கட்சிகள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. தமிழ்நாடு சிஎம் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி தலைக்கு மேல ஒரு வாள் தொங்குது. என்ன ஆக போகுது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, என்ன ஆக போகுது தெற்கு இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு பயம் இருக்குது. இப்போ நார்த்து பாப்புலேஷனை கண்ட்ரோலே பண்ணல, சவுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்தியா தான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி ஃபியூ கண்ட்ரீஸ் டு ஹேவ் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி இன் 1950s. ஓ, 50ஸ்லயே நீங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு பெரிய காலோனியல் ஆதிக்கத்துல இருந்து மீண்டு வந்த நாம, நேரு சொல்றாரு, முதல் பிரதமர், பாப்புலேஷனை நாம கண்ட்ரோல் பண்ணலன்னா நாம சிக்கிடுவோம், வறுமை கோட்டுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்ப பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அது கம்மி, பாப்புலேஷன் அதிகம். அதனால வறுமையை நாம ஒழிக்கணும்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு ஃபர்ஸ்ட் எலெக்டட் கவர்மெண்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேரு கவர்மெண்ட்ல இது ஒரு பெரிய தீர்மானம் கொண்டு வந்து நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சி வருது. ஏன்னா கோயர்சி மெத்தட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ கூட நிறைய இது இல்லை பேப்பர்லாம், எந்த வயசு ஆணா இருந்தாலும் விடுறது இல்லை, 80 வயசு தாத்தாவையும் கூட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுறாங்க. டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, யாரையும் விடுறது இல்லைங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஓரளவு அந்த மக்கள் கொஞ்சம் அதனால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு அந்த பாப்புலேஷன் பாலிசியை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் சொன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த மாதிரி வந்து பெர்சுவேசிவா மக்களுக்கு புரியுற மாதிரி, அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் எல்லாம் பத்தி கொண்டு வந்து, ஆனா இதை ரொம்ப தீவிரமா ரொம்ப சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு பாப்புலேஷன் பாலிசினா? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கும் பணம் கொடுக்குறாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண சொல்லி.
பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண சொல்லியும் கொடுக்குறாங்க, அதையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டுக்கு அதிக ஃபண்டு வருமா, யூபிக்கு அதிக ஃபண்டு வருமானு கேட்டால் அந்த ஃபண்ட் அலோகேஷன் பண்ணும்போது பாப்புலேஷன்ங்கிறத ஒரு பெரிய கிரைட்டீரியாவை எடுக்கிறாங்க. அப்போ யூபிக்கு தான் போகுது. அப்போ என்ன ஆகும், யூபிக்கு அதிகமாக போகுது, ஃபண்டு அதிகமாக போகுது. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னால் 27% வெயிட்டேஜ் ஃபண்ட் அலோகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொடுக்கும்போது பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. 27% வெயிட்டேஜ் அந்த பாப்புலேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டேட் சொல்றாங்க, இது என்னப்பா கொடுமையா இருக்குது, நாங்க கஷ்டப்பட்டு பாப்புலேஷன்லாம் கம்மி பண்ணி ரொம்ப தீவிரமா நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் அவ்வளவு துடிப்பா இருக்கிறாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சதுனால இந்த 27% வெயிட்டேஜ் இந்த ஃபண்ட் அலோகேஷன்ல பாப்புலேஷன் கொடுத்தாங்கல்ல, அதை 15% ஃபினான்ஸ் கமிஷன் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, டாக்ஸ் கரெக்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, மற்ற விஷயங்கள் நல்லா அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, எஜுகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்களா, இதே அடிப்படையாக வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸை ஸ்டேட்ஸுக்கு அலோகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாப்புலேஷன்ங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்துது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நார்த் இந்தியா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படும். இப்போவே எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி? 39. யூபியில் எத்தனை? 80. அப்ப யூபியில எந்த ஸ்டேட்டு ஜெயிக்குதோ அந்த ஸ்டேட் தான் சென்ட்ரல் கவர்மெண்டா ஃபார்ம் பண்ண முடியும். நார்த் இந்தியால எந்த பார்ட்டி வந்து அதிகமா ஓட்டு வாங்குதோ அந்த பார்ட்டி தான் டிஃபால்ட் வந்து என்ன பண்ண முடியும், ஆட்சியை மத்தியில அமைக்க முடியும். இப்ப என்ன ஆகும், சவுத் இந்தியாவுக்கு வாய்ப்பு கம்மியாக போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ரீசெண்டா 2024 எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா பிஜேபி 240 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது பெரிய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். பிஜேபிக்கு எப்படி சீட் வாங்கியிருக்காங்க, 240 சீட்ல 1-2 சீட்டு தான் சவுத்துல இருந்தே வந்திருக்குது. அவங்களுக்கு அவசியம் இல்லை, இங்கே தேவையில்லைங்கிறேன். ஆமா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க சொற்ப எண்ணிக்கை தான் சவுத் இந்தியால இருந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நார்த் இந்தியா கம்ப்ளீட்டா ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஸ்வீப். இது காங்கிரஸ் 99 எம்பி சீட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க 2024 எலெக்ஷன்ல. இதுல 53 சீட்டு சவுத் இந்தியால இருந்து வந்தது தான். அப்போ காங்கிரஸுக்கு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஓட்டு கம்மியாகுது, சவுத் இந்தியால ஓட்டு அதிகமாகுது. பிஜேபிக்கு ஃபுல்லா நார்த்தை ஸ்வீப் பண்ணியாச்சு, நார்த்தை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டேட்லயும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ரூல் தான் வருது. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயோ அல்லது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை, ஜனநாயகத்துக்கே பெரிய விரோதமா வந்து முடிய போகுது. ஏன்னா ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ரூல் ஆஃப் மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி யாரு என்ன நினைக்கிறாங்களோ அது பேரு ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும். நான் வந்து மெஜாரிட்டி குரூப்பாக இருக்கலாம், நான் மைனாரிட்டி குரூப்பாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் மைனாரிட்டி குரூப்புக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் ஜனநாயகம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி டெமோக்ரஸி. ஏன்னா மெஜாரிட்டி அப்படிங்கிறவங்க நம்பர் இட் செல்ஃப் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃபாங்க. நிறைய பேர் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்கள பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு தான் நிறைய கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால நாளைக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இப்படியே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க சொல்றபடி ரொம்ப இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான் நானும் பார்க்குறேன். சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வர போறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், டிக்டேட்டராக மாறிடுவாரு. நீ சொல் பேச்சு கேட்டா உனக்கு கொடுக்குறத நான் கொடுக்குறேன், நீ என் சொல் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட பெரிய பொருளாதாரம் யார் கையில இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்குது. அத்தனை டாக்ஸஸ் ரிசோர்ஸ் எல்லாமே எங்க இருக்குது, யூனியன் லிஸ்ட்ல இருக்குது. அப்பதான் முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கிற பணங்கிறது கடல் மாதிரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கிற பணங்கிறது சின்ன குட்டை மாதிரி.
எப்போவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸை நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்லி நார்த் இந்தியாவை தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னால ஒரு ஸ்லோகனை சொல்லிட்டு இருந்தோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு. அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, சவுத் இந்தியா தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், சானிடேஷனாக இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஜிடிபி கலெக்ஷனாக, ஜிடிபியாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே சவுத் இந்தியா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஆனால் எனக்கு முக்கியத்துவம் பார்லிமெண்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே பார்லிமெண்ட் தான் சட்டத்தை போட முடியும். அந்த சப்ஜெக்ட்ல முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் பார்லிமெண்ட் கண்ட்ரோலுக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போகுது, பார்லிமெண்ட் கண்ட்ரோலுக்கு போகுது. அப்போ எனக்கு பாராளுமன்றத்துல, என்னோட ஸ்டேட்டுக்கு பாராளுமன்றத்துல அதிகமான ரெப்ரசன்டேஷன் இல்லை அல்லது சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை, அண்டர் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்ப இந்த நாட்டுல இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட சில கேரண்டிகள் எனக்கு இல்லாம போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. டேஞ்சர் அது. சரி, இப்ப வந்து பிரச்சனை நம்ம பேசிட்டோம். ஆமா, என்ன சொல்யூஷன் இருக்கு முன்னாடி? சொல்யூஷன் இப்ப பாத்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னாரு, தமிழ்நாடு சிஎம் வந்து வால் தொங்குது எங்க தலை மேல, பெரிய பிரச்சனை இது அப்படின்றாரு. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பாருங்க, யாரோட சீட்டும் குறையாம நாங்க பாத்துக்கிறோம். யாருக்கும் சீட்டு குறையாது. சீட்டு குறையாதுங்கிறது முக்கியம் இல்லையா, ப்ரொபோர்ஷன் குறையுமா இல்லையாங்கிறது தானே மேட்ரு. இப்ப தமிழ்நாடுல 40 சீட் 39 சீட் ஒரு 50 சீட் ஆகிறது பிரச்சனை இல்லை. டோட்டல்ல தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் அரௌண்ட் 7% இருக்குது. இப்ப இருக்கிற 543 இதுல 39 சீட்டுங்கிறது 7%. அந்த பர்சன்டேஜ் இருக்குமா, குறைஞ்சபட்சம் இருக்குமா அப்படிங்கிறது தானே பிரச்சனை. இப்போ என்ன நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இன்னும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிக்கு காரணம் ஒரு ப்ரொஜெக்ஷன். என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா, யூபிக்கு 11 சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் 2 சொல்யூஷன் தான். ஒன்று, சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க, 1400 இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க, சரியா? அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன ஆக போகுது, 39 சீட்ல இருந்து 76 சீட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனா டபுள் தானே இன்க்ரீஸ் ஆகுது, அங்க ட்ரிபிள் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல நார்த்ல, அதான பிரச்சனை. ஆனா நார்த்ல இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுல. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட வாதம் வந்து என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் சொல்றப்ப உங்களுக்கு வந்து குறையாது, இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தமிழ் படத்துல ஜோக இந்த என் சட்டையை கிழிச்சா நான் நியூஸ் பேப்பர் கிழிச்சா ரெண்டும் ஒன்னடா. அது மாதிரி இப்போ ஒரு 11 சீட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, 543 நீங்க தொடாதீங்க, அப்படியே அதை ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ள பாப்புலேஷன் தகுந்த மாதிரி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சீட்டை வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சீட். அப்படின்னா யூபிக்கு 11 சீட் இன்க்ரீஸ் ஆகும், 80ல இருந்து 99 வரப்போகுது. தமிழ்நாடுக்கு 8 சீட்டு கம்மியாக போகுது, கண்டிப்பா கம்மியாக போகுது. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா சேர்ந்து 8 சீட்டு கம்மியாக போகுது. அதனால 543 ஃபிக்ஸடா வச்சு பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்டை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 சீட்டு கம்மியாயிரும். ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் நாம நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு 250 எனக்கு 79ன்னா நம்ம 2 டைம் இன்க்ரீஸ் ஆகிறோம், 2 டைம் இன்க்ரீஸ் ஆகிறோம். அப்போ சீட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு 543 தொடாமல் அதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பாப்புலேஷன் தகுந்த மாதிரி சீட்டை மாற்றுறதும் பிரச்சனைகள் வந்து முடிய போகுது. ஏன்னா சவுத்து தமிழ்நாடுக்கு 8 சீட்டு போக போகுது. இன்க்ரீஸ்டு சீட்ஸ் 1400 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. ஏன்னா நமக்கு 78 சீட்டு அல்லது 76 சீட்டு வரும், யூபிக்கு 250 சீட்டு வரப்போகுது. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாப்புலேஷன் அடிப்படையை தான் பிரிக்கணுமா, இது வேற இல்லையா? ஏன் நம்ம யூஎஸ்ஏலையும் சரி, கனடாலையும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூகேலையும் சரி, பாப்புலேஷன் அடிப்படையை தான் ஒரு பிரதானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் அப்பர் 2 தானே கொடுத்துருக்காங்க. அமெரிக்காலெல்லாம் 1911 பார்த்தீங்கன்னா
35 சீட்டு தான் இருக்குது. எப்போ 1913 இருந்து இப்போ வரைக்கும் 435 சீட்டு தான் அமெரிக்கால எம்பி சீட்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு. அப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஒரு பேசிஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த பேசிஸில் வச்சு பார்க்கும்போது டெக்சாஸ்க்கு 2 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ ரொம்ப சின்ன இன்க்ரீஸு, ரொம்ப சின்ன டிக்ரீஸ்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 39 சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 40 சீட்டு வரப்போகுது. யூபிக்கு ஒரு 85 சீட்டு வரப்போகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சீட்டு 2 சீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 முன்ன பின்ன வர்றது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது கம்ப்ளீட்டாக வந்து சவுத் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகம் காத்துட்ருக்குதுங்கிறது தான் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒரு பயமாக இருக்குது. சாமானியனுக்கும் இந்த பயம் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது, இந்த பாப்புலேஷன் அடிப்படையாக கொண்டு இந்த 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 சீட்ஸை வந்து டீலிமிட்டேட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணாமல் பல 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 கண்ட்ரீஸில் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்படி பண்ணுறனால டெவலப்மெண்ட் பாதிக்கும் போது, ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் எக்கனாமிக்கலும் அவங்களுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. ஸோ இது லாங் டேர்மில் ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூலாம் உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஏன்னா பெருவாரியான பணம் வந்து சவுத்துலேருந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் சவுத்தை ரொம்ப பழிவாங்கிற மாதிரி இதில் அரசியல் காரணமும் இருக்குது. சவுத் இந்தியாவை பகைச்சிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆட்சியை நடத்துறதுல சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. காரணம் என்ன? இப்போ 2024 எலெக்ஷனோட ரிசல்ட் மெஜாரிட்டி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதனால என்னன்னா இவங்க கூட்டணியோட தான் நிற்கணும். சவுத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் சப்போர்ட்டை கொடுக்குறாரு. தெலுங்கு தேசம் பார்ட்டியோட சப்போர்ட்டை வச்சு தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அங்கே நிதிஷ்குமாரும் சப்போர்ட்ல இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாருக்கு மிகப்பெரிய ஒரு பம்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா. பீகாரோட எம்பி சீட்ஸும் தமிழ்நாடு எம்பி சீட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நாம 39 சீட்டு, அவங்களுக்கு 40 சீட்டு. இப்போ என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆனால் சொற்பமாக இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு டபுள் ஆக போகுது, 80 ஆக போகுதான். அப்போ என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே பெரிய பிரச்சனை வரப்போகுது பாருங்க. நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்? எனக்கு இன்க்ரீஸ்டு சீட்டு, எனக்கு நல்லது நினைப்பாரு. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே அக்டோபர் மாதம் 2024 ஒரு பேட்டியில் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார், ஆந்திரா முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சட்டத்தை போட போகிறோம் ஆந்திரால. என்ன சட்டம்னா ஒரு ஃபேமிலியும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட போகிறோம். அது ஒரு கோர்ட்டில் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஒய் நாட் ட்ரை ஃபார் 16 சில்ட்ரன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் 16 குழந்தைங்க வந்து ஒரு குடும்பத்துல 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு பெரியவங்க வந்து வாழ்த்துவாங்க. ஆனா அதுக்கு நம்ம கிளாரிபிகேஷனும் சொன்னாங்க. 16 பெற்றனா ஏன்னா ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, 16 குழந்தைகள் இல்லை, 16 வகையான செல்வங்களை குழந்தை செல்வம் ஒண்ணுன்றாங்க. இப்போ அதான் சந்திரபாபு நாயுடு வந்து நாங்க ஒரு சட்டத்தையே போட போறோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண போறோங்கிறாரு. இப்ப என்ன ஆகும்? இதுல ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் இதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை. வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி பாப்புலேஷன் நிறையா வந்துடும், ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும், பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் அதிகமாகிடுவாங்க. அப்போ நாம் வந்து ஒரு வல்லரசு ஆகணும், பொருளாதார ரீதியாக வல்லரசு ஆகணும் அப்படின்னு பெரிய முனைப்போட தான் நம்ம போயிட்டுருக்குறோம். மேக் இன் இண்டியா கேம்பெயின் அது இதுன்னு பெருசாக போயிட்டுருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். எல்லாமே பிரச்சனையில் வந்து இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து சவுத் இந்தியாவில் அவங்க நிறையா ஓட்டை வாங்கணுங்கிறதுல ரொம்ப பெரிய தீவிரத்தோடு இருக்கிறாங்க, பெரிய முனைப்போடு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளீட்டாக ஒரு வஞ்சிக்கிற மாதிரி பண்ணால் அது பெரிய வஞ்சிக்கிற மாதிரி பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்படும். அது அவங்களுக்கும் தெரியும். இப்போ அது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹிந்தி 3 லாங்குவேஜ் ஃபார்முலா என்ன பிரச்சனை? முடியாது. சவுத்துக்கும் நார்த்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்ன டீலிமிட்டேஷன் என்ன பிரச்சனை? சவுத்துக்கும் நார்த்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. இது இந்த ரீஜன் வைஸு இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது நல்லது இல்லை. ஒரு இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கு நல்லது இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவே பன்மைப்படுத்தினா இருக்கு. அதாவது இந்தியாவில்
தேசியம் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னால ரீஜன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ரீஜன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நேஷனை நாம உருவாக்கணும். நம்ம பேக்குக்கு போயிடணும், பாஸ்ட்டுக்கு போயிடணும். நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில லீடர்ஸ், நார்த் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஈஸ்ட் இந்தியா, அப்புறம் வெஸ்ட் இந்தியா, இந்த 4 ரீஜன்ல இருந்து லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து காந்தியோட கொள்கையில் உடன்பட்டு இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தேசத்தை உருவாக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பல ரீஜன்ஸை உள்ளடக்கிய நேஷன் தான் இந்தியா. அதனால ரீஜனல் இஷ்யூஸ்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம முதல் வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வர்றது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் என்னவா பார்க்கக்கூடாது, ஐயோ இந்தியா ஒருமைப்பாட்டுக்கே பெரிய குதர்க்கம் வந்துருச்சோ அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பிரச்சனை வந்திருக்குது, காரணம் அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால பிரச்சனை வந்திருக்குது. தீர்வுக்காக தான் பிரச்சனையை ஹைலைட் பண்ணுறோமோ தவிர பிரச்சனைக்காக இல்லை, பிரச்சனைக்காக பிரச்சனையை பண்ணுறது இல்லை. இந்தியாவோட ஒருமைப்பாட்டை நம்ம குலைக்கிறதுக்காக பிரச்சனை பண்ணுறது இல்லை, அல்லது பிரச்சனையை நம்ம சொல்கிறது இல்லை. பிரச்சனைன்னு ஒன்று வந்தாதான் ஒன்லி when it comes to the discussion table you can arrive at a decision. பேசினா தானே பிரச்சனையை, பேசினா தானே பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாத தீர்வா டாக்டர் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அதனால ஒன்றும் இல்லை, எப்போ பிரச்சனை வந்தாலுமே கோ பேக் டு தி பேசிக்ஸ். அடிப்படை என்ன? அடிப்படைங்கிறது அரசியலமைப்பு சட்டம். ஏன் அடிப்படை? ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து தான் இந்தியாங்கிற தேசமே உருவாச்சு. அதனால அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் வர வரதான் தீர்வு வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்காக நாம பெரிய ஒரு சவுத் வர்சஸ் நார்த் அப்படின்னு லாங்குவேஜ் கான்ட்ரவர்சி நம்மளை பிரிச்சிருமோ, சவுத் வர்சஸ் நார்த்னு சொல்லி டீலிமிட்டேஷன் நம்மளை பிரிச்சிருமோ அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. ரைட் சிவா, இன்னைக்கு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். இது நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய கொடுத்துருக்குறோம். பொதுவாகவே நம்ம என்னன்னா காமனாக, அதாவது என்னன்னா நிறைய பேர் ஒரு அதில் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஈஸியாக மிஸ்கைட் பண்ணுறாங்க. கரெக்ட். அதனால தான் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த சோஷியோ ஹிஸ்டாரிக்கல் சீரீஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். டெஃபினட்டாக நிறைய விஷயங்களுக்கு பஞ்சமே இருக்காது. டெமோக்ரஸியில் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம். மகிழ்ச்சி, நன்றி. வேற என்ன சிவா, நம்ம அடுத்த ஆமாம் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். வாரம் வாரத்தோட இந்த மாதிரி ஒரு டாபிக் வரும். அதனால அந்த டாபிக் வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நன்றி வணக்கம்.